நம்ம தேனியிலேருந்து மூணார் போயிட்டுருக்கோம். செம்ம கிளைமேட்டாக இருக்கும்னு என்ஜாய் பண்ணலான்னு போகிறோம். இங்கே வெயில் தாங்க முடியல. ஸோ அங்கே நம்மளுக்கு கிளைமேட் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக லீவில் போயிட்டுருக்கோம். நல்ல வெக்கேஷன் டைமுங்க. இங்கே இப்போ உள்ளே என்ட்ராகும்போது நல்லா நம்ம கூலிங் ஃபீல் ஆகுது. நல்லா ஃபுல்லாக ட்ரீஸு பச்சை பசேல்னு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம இங்கே சென்னையிலேருந்து மூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே நம்ம சென்னையிலேருந்து மூவ் பண்ணி தேனி ஸ்டே போட்டோம். அதை நெக்ஸ்ட் டே வந்து தேனியிலேருந்து மூணார் போனோம். ஏன்னா மார்னிங் வியூ பார்க்கறதுக்காக நல்லா இருக்கு சொல்லி மார்னிங் கிளம்பணும். இப்போ ஒரு டீ ஸ்டால் இருக்குல்ல, இங்கே தான் நம்ம டீ எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லி நிப்பாட்டுவோம், இங்கே சாப்பிடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிடுவோம். அப்போ டயர்ட்னஸ் இருக்கும் சொல்லிட்டு இங்கே மார்னிங்கே ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் சொல்லி டீ குடித்தோம். மூணார் நம்மளுக்கு இந்தந்த பிளேசஸ்லாம் இருக்குது நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு. நம்ம மேட்டுப்பாத்தி டேம் போயிருந்தோம். அப்போ என்னென்ன பிளேஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணலான்னு பார்க்குங்க. நம்ம போன பிளேஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா பிளேஸுமே க்ரௌடாக இருந்துச்சு. அதுதான் அழகாக இருக்குது, பச்சை பசேன்னு இருக்குது. ஆகுமா மூணார் வர? 2 மணி நேரம். 2 hours ஆயிடுமா? 20 கிலோமீட்டர் வரும். பாப்பா அடுத்த பங்கு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். மவுண்டன்ஸ் வியூ செம்மையாக இருக்குது. நான் சீட் பெல்ட் போட மறந்துட்டேன்னா ஓகே. அடுத்தது நம்ம குரங்கணி தானே இருக்குது, பார்ப்போம். இங்கே ஹோட்டல்ஸ் இருக்காதுல்ல சாப்பிட? நம்ம டிஃபன் இருக்கும் போய் தான் அங்கே போய் மேலே போய் தான் சாப்பிடணுமா இருக்கும். ஏதாவது கடை இருந்துச்சு மாதிரி ஜாமான் வாங்கிக்க. ஆமாம், குரங்கணி இதில் பார்த்தோம்னா கிடைக்கும்னா பயிரியா பார்ப்போம். போகிற வழியில் பார்க்கலாம் என்ன இருக்கும். ஏன்னா போகிற வேலை இளநீ கடை தான் இருக்குது, டிஃபன் கடையே பார்க்க முடியல. மழை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதாங்க? நான் வர்றது 2வது. அடுத்தது கொச்சின் தானே மூணாருக்கு அப்புறம். ஆமாம், இது இந்த மாதத்தில் என்ன இருக்கணும். இங்கே பங்க் இருக்கு, பெட்ரோல் இருக்கா கேட்கலாமா உள்ளே போய்? டீசல் அக்கா போடுறாங்க. கேட்போம் நமக்கு இருக்கா. 1000 ரூபாய் போடுறாங்களா 2000 ரூபாய் போடுறாங்க. அப்போ எவ்வளோ லிமிட் தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்படின்றது அங்கே பாருங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்களா? ஆமாம் ஆமாம், லன்ச்லாம் கொண்டு வந்துருப்பாங்க இப்போ, டிஃபன் லன்ச்லாம். பெரிய ஃபேமிலி, 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 20 தான். செக் போஸ்ட் ரீச் பண்ணுறோமா? இது ஒரு செக் போஸ்ட், இதெல்லாம் தமிழ்நாடு செக் போஸ்ட். செக் போஸ்ட் யாருமே இல்லை. மூணார் கோஸ்லோ ஸ்டார்ட் பண்ணுறோம் மலையேற. கடைங்கள்லாம் ஃபஸ்ட்டு பெண்டு. ஓகே, மலைக்கு மேலே வந்தால் நெட்டு கிடைக்காது டவர். ஆமாம், நெட்டு கிடைக்கும். அந்த மலைலாம் இருக்கணும், எல்லா மலையும் போவோம். பண்ணவும் தெரியலையா? கல் வந்து கொண்டு இருக்கும். கல்லா சரி இளநி இங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. வீடியோலாம் காட்டுவாங்க. எலஃபண்ட் கிராஸ் ஆகும், இங்கெல்லாம் ஸ்லோவாக போங்க, எலஃபண்ட் வரும்லாம் சொல்லுவாங்க. நைட் டைம் வருமோ? ஆமாம், மூணார் படையப்பா இருக்கு இங்கே.
நாங்கள் பழையப்பா எப்போ வரும் தெரியல. இப்போவே காதை அடைக்குது. கிளைமேட் இல்லை. கிளைமேட் நல்லா இந்த மாதிரி மலை ஏறும்போதுலாம் சூப்பராக இருக்கும். 2 hours ஆகும் நம்ம மூணாருக்கு போகிறதுக்கு. நம்ம சாப்பிடாம வந்தது நல்லதா, சாப்பிட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வாமிட்டு வர மாதிரி இருக்கும்ல. எடுங்கடா சரிதா. இந்த மலையிலேருந்து அந்த மேகம் அப்படியே நகருது, அழகா இருக்கு. இல்லை இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகுது. ஆமாம், அப்படியே பஞ்சு பஞ்சா அப்படியே இதுவாகும். இந்த அருக்கு பக்கத்து ஊரு 1.5 கிலோமீட்டர் மழை அப்படி பெய்யுது. இந்த ஊரை தான் அப்படி அநியாய வெயில். ஓவரா ஆனால் அங்கே போனால் நான் அப்படி தெரியாது நினைக்கிறேன். இங்கேருந்து எருமைலாம் இருக்கும், பயமாக இருக்கும். அவங்களுக்கு அது பழகிருச்சு போல, நமக்கு அது புதுசாக இருக்கு, அவங்களுக்கு அது ஜாலியாக இருக்கும். வந்து நம்ம கொச்சின் போயிடுவோம். எதுவும் நேரம் இப்போ 3 முடிச்சுட்டு அடுத்து கொச்சின் இன்னும் போலையா? பஸ்ஸு ஸ்லோவாக மூவ் ஆகுது. இன்னும் போகணும். வியூ பாருங்க. ஏன்டா பார்த்தேன் அங்கே வருது செம்ம பிளேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு. அங்கே மழை அந்த பனிலாம் தொடுவோமா? ரொம்ப கூலாக இருக்கு. சரி போகலாம் போகலாம். மேலே காமிக்கிறாங்க. அங்கே போகிறேன் மிஸ்டர். சரி போகலாம். அப்பா வண்டு பிடிக்கல, நம்ம போயிடலாமா? எலிஃபண்ட் பிக்சர் போட்டிருக்கு. ஏய் இந்த தம்பி கோடிமேடு இது இருந்துச்சு. அது இங்கே ஃபேமஸானதுல இறக்க தோட்டம். நான் சாப்பிட்றீங்களா? கேரளா ஃபுட்ஸ் சாப்பிடு. இதுக்கு எடுத்துக்காங்க, நம்ம உட்காந்து அப்படியே எடு. இப்படி நிற்க வை, இப்படி நிற்க வைமா கேமரா. வியூ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னா பீஃப் இல்லை சிக்கன். ஃபேமஸ் பீஃப் கறியும் ஆப்பம் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? சட்னி கொடுத்துருக்காங்க. சட்னி எடுத்து உள்ள வைங்க. எடுத்து உள்ள அப்படி போடுவேன்.
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த ஹோட்டலில் வியூ பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலோட பில் வந்து நான் போட்டிருக்கேன். நான் சாப்பிட்டதுக்கான பில் ரேட்டு. நம்ம கொஞ்சம் திரும்பும்போது ஏலக்காய் அப்படியே ரோட் சைட்லேயே பார்த்தோம். அது பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியவே வியூ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அதுதான் நம்ம ஸ்டாப் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள், அழகாக அந்த எண்ட்லேருந்தே அந்த வேர்கிட்டேருந்தே அழகாக ஏலக்காய் வருது. நான் எதுவும் ஏலக்காய் தோட்டம் பார்த்ததில்ல. ஆனால் ரோட் சைட்லேயே பார்க்கலான்னு சொல்லிட்டு ரோட் சைடு நின்று பார்க்கறதுக்கு எடுத்தோம். எடுத்து பார்த்து சின்ன பிஞ்சாக தான் இருந்துச்சு. இன்னும் நம்மளுக்கு அந்த கரெக்டான ஸ்டேஜ் வரல. சின்ன மொட்டு மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை பார்க்க ஒரு சின்ன ஃப்ளவர், எல்லோ கலர் ஒயிட் கலர் ஃப்ளவர் இருந்துச்சு. அந்த பூவும் அழகாக இருந்துச்சு. அந்த ஏலக்காயோட ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால் கூட அந்த ஸ்மெல்லு நல்லா பவராக இருந்துச்சு. இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நம்ம நல்லா பெருசாகி நம்மளுக்கு கை கிடைக்கும் போது நம்மளுக்கு வேறு மாதிரி இருக்குல்ல ஏலக்காய். இது நமக்கு சின்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம பார்க்குறோம். அந்த சின்ன ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்கும் பாருங்க, அந்த ஃப்ளவரும் பார்க்க அழகாக இருக்கும். அந்த ஸ்டார்டிங்கில் அது அது குட்டியாக ஒரு மொட்டு மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஃப்ளவரும் பார்க்க நல்லாயிருக்கு. அதை தான் பார்த்து 2 பேரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஒரு சைடில், எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு சைடு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குற ஒரு ஃபீலுக்காக. நாங்கள் தோட்டத்துக்குள்ளே போகலை, ஆனால் ரோட் சைட்லேயே அது பார்க்க நல்லாயிருக்கு. எல்லாமே நின்று பார்த்துட்டு இருந்தோம். யாரும் கேட்க போதில்லைல்ல நம்ம பார்க்குறத. யாரும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களும் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ஃப்ளவர் சின்ன ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்கும். அதில் ஒரு மொட்டு மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நிறைய தெரியுது. உள்ள நடக்க போகிறாங்க தைரியமா. கார்டன் போகலாமா? அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து எங்கே போகிறோம்? அதுவும் வெயில் பாயிண்ட் தான்டா. இது பண்ண பண்ணுறாங்க, டேமே நினைக்கலாமே. அங்கிட்டு போய் எடுத்துருக்கேன். அங்கே போகலாம். சும்மா இருந்துச்சு. கீழே வந்து கார் வந்துட்டு இருந்துச்சு. மேலே பார்த்தேன். நடந்து போகிறாங்களா அவங்க கிட்ட கேட்க வேண்டியதுன்னு. மேட்டுப்பாடி டேம் சைட்லேயே ஒரு பாலம் போச்சு, எலிஃபண்ட் பார்க்குன்னு சொல்லிட்டு. உள்ளே போனால் எலிஃபண்ட் இல்லை, அது வெளில போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்னதான் இருக்குன்னு பார்த்தா பசங்க கேம்ஸ் தான் இருந்துச்சு. சரி எங்களுக்கு கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
உங்களுக்கு வில்லிங் நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா எடுத்துக்க ஏம்மா. சில வீட்டில் யானை கெட்டிருக்கு மாதிரி வளர்க்கலாமா அவங்க யானை? சில வீட்டில் அது பெரிய பெரிய அதெல்லாம் வேணுமே செம்மையாக இருக்குது. இது நைட்டில் வந்து தான் எப்படி பார்த்துருப்போம். ஃபுல் இருட்டாக இருக்கும். ஆமாம், இதில் தான் வந்து பார்த்தேன். என்ன போட்டு செம்மையாக எடுத்துக்க பாருங்க. மழை வேலை பெய்யுது, குளிருது. வாங்க வாங்க வாங்க. நீங்கள் பேசுங்க. நான் என்ன பேசுகிறேன்? ஆமாம். ஏய் ஜெய் நிறைய வந்து குதிக்குது வந்தது. என்ன கண்ணா இருந்துட்டியா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. எங்க ஐயா ஃபோனில் வாட்டர் ப்ரூஃப் இல்லை. ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் இல்லை. ஃபோனை கட் பண்ணு, மழை நினைச்சிட போகுது. இக்கமும் வருது கம்முனுது பாரு. இப்போ வெறுப்பு ஏற்றுற மாதிரி வரணும். ஆமாம் பாட்டுக்க பாட்டியா அப்பா வீடு இருக்கிறப்பா டென்ஷன் ஆக்குறாப்பா. இப்போ நான் பாடலாம் சிரிப்பா. பேர் சொல்லாம ஐயோ மன்னிச்சு அடுத்து 3 நாள் ஸ்டே பண்ணிட்டு அடுத்து கொச்சின் கிளம்ப இருக்கோம். 3 நாள் நாங்கள் என்னென்ன சுற்றி பார்த்தோன்றதை அடுத்த பாட்டில் நாங்கள் போடுறோம்.